ஹலோ விவர்ஸ், இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடை மாவில் அடை தோசை செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செஞ்சுருன்னு செய்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் தெனை அரிசி இருந்தது அது, அப்புறம் சுண்டல், கொள்ளு பருப்பு, இத்தனி பருப்பு வீட்டில் இருக்க பருப்பு எல்லாமே இந்த கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி போட்டுங்க. இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஆச்சுங்க. இது கூட ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் சேர்த்து கலந்து ஊற வச்சுட்டேங்க. அது நல்லா 6-7 மணி நேரம் நல்லா காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட வரமிளகா, சீரகம், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் குறன்னு இருக்கும். இது பாருங்க, அரைச்சிட்டேன். இது கூட கல்லுப்பு போட்டு அரைச்சேன். இது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே கிள்ளி அது நல்லா அரிஞ்சு போட்டு அதில் அரிஞ்சு பாருங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் கலந்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இப்போ தான் சுட ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தானது. உடம்புக்கு எல்லா பருப்பும் ப்ரோட்டீன் சத்தெல்லாம் போகுது. இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.